இப்போ இந்த பர்சனாலிட்டி ரைட் சூட்டை பற்றி பேசுகிறீங்க. ஏற்கனவே அதற்கு வந்து அதாவது இசைஞானி அவர்களுடைய புகைப்படத்தையோ இல்லை அவருடைய பெயரையோ பயன்படுத்துவதற்கு தடை அப்படின்னா அது வந்து எல்லாரும் பயன்படுத்த தடை கிடையாது. அவருடைய பெயரையோ படத்தையோ இல்லை அவருடைய டைட்டிலையோ நீங்கள் வந்து கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. கமர்ஷியலாக அதாவது இது எதற்காகனா பெரு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய படத்தை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து உடனே அவருடைய பெயரை நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா, இவருடைய அப்பா என்று சொல்லலாமா, அவருடைய தம்பி என்று சொல்லலாமா என்று பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த தீர்ப்புடைய அந்த ஆர்டருடைய ட்ரூ இம்போர்ட் என்னன்றது புரியல அவங்களுக்கு. இது ஏதோ முதல் முறை இசைஞானிக்கு தான் கொடுத்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை இப்படி யாரும் எங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 விஷயங்கள். ஒன்று, பெரு முதலாளிகள் பெரு நிறுவனங்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க கூடாது என்பது ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து என்ன அப்படின்னா டிஃபமேட்டரி கண்டென்ட். அவருடைய பெயரை போட்டு அவருடைய உருவத்தை பதித்து டிஃபமேட்டரியாக பேசிட்டு இருக்காங்க. அவருடைய நற்புகளுக்கு களங்கத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் தடையே தவிர இல்லை அவர் பெயரை யாருமே பயன்படுத்தக்கூடாது, அவர் புகைப்படத்தை யாருமே போடக்கூடாது என்பது அல்ல. ஸோ இதை அனைவருக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணுறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும். தொடர்ந்து இந்த குட் பை அக்லி படத்துலயுமே பாத்தீங்களா, இது போன்ற அதே படம் நீங்க சொன்னீங்க அந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு. தொடர்ந்து இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவது மட்டுமே நடந்து இல்லை. இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதே போல ஒரு 3 பாடல்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொன்னதுனால ஏற்கனவே நீதியரசர் வந்து தடை கொடுத்திருக்காரு. அந்த வழக்கில் வந்து ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபைனல் ஆர்டர்ஸ். இப்போ அந்த படத்தில் குட் பேட் அக்லி படத்துல இருந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்களை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ மீண்டும் எதனால வந்து இசைஞானி அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு இது வருது அப்படின்னா, குறிப்பாக அந்த ஒரு டைம் லைன், அதாவது அவருடைய பாடல்கள் இந்த இன்டர்நெட் யுகத்திற்கு முன்னால வந்து அவருடைய பாடல்கள் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற பாடல்களாக இருக்கு. அப்போ இந்த பாடல்களை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு மீடியம் வரும், இன்டர்நெட் யூடியூப்னு ஒன்று வரும், ஃபேஸ்புக்னு ஒன்று வரும், ரீல்ஸ்னு ஒன்று வரும்னு சொல்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ வந்து கேசட் போடுவதற்கு கொடுத்த உரிமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல போடுவோம், நாங்கள் வந்து யூடியூப்ல போடுவோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உரிமையை அவர் யாருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை. இதுதான் இந்த வழக்குகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அகெயின் திருப்பி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உரிமை போராட்டம். சோனி நிறுவனம் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறோம். சோனி நிறுவனத்திலிருந்து நீதியரசர் உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு போடுறாரு? நீங்கள் வந்து இசைஞானியுடைய பாடல்களை வச்சு எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்க. டிஸ்பியூட் இருக்கு. இல்லை இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் வந்து சோனி நிறுவனத்திற்கு சொந்தமானதா இல்லை இசைஞானி அவர்களுக்கு சொந்தமானதா அந்த காப்புரிமை அப்படின்னு சொல்லி டிஸ்பியூட் இருக்கு. இட்ஸ் a genuine dispute. It has to be decided only in the final hearing. ஸோ அதனால எவ்வளோ ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னா முடியாது என்கிறார்கள். நாங்கள் வந்து சீல்டு கவரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீல்டு கவர் ப்ராக்டிஸை உச்சநீதிமன்றமே முடியாது என்று சொல்லுது. அதாவது இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி இப்படிப்பட்ட பெரு நிறுவனங்கள் வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு லாபத்தை கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இதைத்தான் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸோ இது வந்து பெரு நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம். ஒரு படைப்பாளி வந்து பெரு நிறுவனத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். அவர் உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கிறார்.